வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். அதாவது உலகத்தில் சில தலைவர்கள் மீது ஒரு வெறுப்பு நிலை நீடித்து கொண்டிருக்கும். குறிப்பாக சில தலைவர்களை மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுப்பார்கள். சில தலைவர்கள் மீது மிக ஒரு வெறுப்புணர்வு இருக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடியும். அப்படித்தான் உலகத்தில் இப்போ ரொம்ப வெறுப்பாக இருக்கக்கூடிய மக்களால் அல்லது சில தலைவர்களால் வெறுப்புக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கக்கூடிய இருவர் யார் என்றால், ஒன்று நெதன்பாகு, இன்னொன்று ட்ரம்ப் அவர்கள். இந்த நெதன்பாகு என்கின்ற அந்த கேரக்டர் அல்லது அந்த கதாபாத்திரத்தை மையப்படுத்தி ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு கோணத்தில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கதைகள் உங்களுக்கு தெரியும். தற்பொழுது இஸ்ரேலின் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த நகர்வு எதை நோக்கி நகர்கிறது என்கின்ற கேள்வி இருக்கிறது. அந்த நகர்கின்ற அந்த நகர்வில் நெதன்பாகுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? இது ஒரு பிரதானமான ஒரு கேள்வியாக எழும்பியிருக்கு. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் கூட இதனை மையப்படுத்திய ஒரு பார்வையை வைத்திருக்கிறது இஸ்ரேல் மீது. காரணம், இஸ்ரேலில் ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களம் உருவாகுமா அல்லது நெதன்பாகுவுடைய கைகள் தான் உயர்வதற்கான ஒரு களமாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கிறது. அந்த கேள்வி இன்று பல நாடுகளை இஸ்ரேலை நோக்கி திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. நெதன்பாகு குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். 4 வருடங்களாக இஸ்ரேலை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். பல நாடுகள் மீது இஸ்ரேல் போர் தொடுப்பதற்கும் சிரியா, லெபனான் போன்ற நாடுகள் மீது தொடர்ச்சியான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு மூல காரணமாக இருந்தவர் நெதன்பாகு என்பதுதான் அழுத்தமான பதிவு. ட்ரம்ப் அவர்கள் கூட குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். ஈரான் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல், ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய போர், இவைகள் அனைத்திற்கும் பின்புலமாகவும் இதற்கான காரணமாக இருந்தது நெதன்பாகுவும் இஸ்ரேலும் தான் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அப்படி என்றால் ட்ரம்ப் அவர்களுடைய கூற்றின்படி பார்ப்போம் என்றால், இஸ்ரேல் பல நாடுகள் மீது ஒரு வன்மத்தோடு பயணித்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு கருத்து தான் நமக்கு தெரிகின்றது. அதுபோல நெதன்பாகுவோடு ட்ரம்ப் அவர்கள் ரகசியமாக நடத்தியிருந்த உரையாடலில் கூட ட்ரம்ப் அவர்கள் நெதன்பாகுவை பார்த்து, நீ ஏமாற்றுக்காரன் என்றும் நீ மக்களுக்கான களத்தில் சிறப்பாக செயல்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் உன் மீது வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உன்னை கபட உள்ளவர் என்றும் ஏமாற்றுக்காரர் என்றும் பித்தலாட்டக்காரர்கள் என்றும் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு களம் உன் மீது இருக்கிறது என்று ட்ரம்ப் அவர்கள் மிக காட்டமாக நெதன்பாகுவை எச்சரித்த ஒரு செய்திகள் கூட ஊடகங்களில் பிரதானமாக வந்திருந்தன. தற்பொழுது இஸ்ரேல் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மறு தேர்தலுக்காக. காரணம், 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இப்பொழுது மறு தேர்தலை மையப்படுத்தி இஸ்ரேல் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நெதன்பாகுடைய நிலை என்னவாக இருக்கும்? அடுத்து வருகின்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி கொண்டு அவர் பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுப்பாரா? இது ஒரு கேள்வியாக இருக்கிறது. 120 தொகுதிகள். இந்த 120 தொகுதிகளில் எந்த கட்சி பெரும்பான்மை கிடைக்கின்றதோ அந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்பதுதான் களம். எதிர்கட்சிகளும் களத்தில் நிற்கின்றன. நெதன்பாகு அணியை சார்ந்தவர்களும் களத்தில் நிற்கிறார்கள். ஆனால் நெதன்பாகு வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் நெதன்பாகுவுக்கு எதிராக இஸ்ரேல் நாட்டில் மக்கள் திரண்டு நிற்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் எடுத்து வைக்கப்படுகிறது. இஸ்ரேலை பொறுத்த மட்டில் எப்பொழுதும் போர் சத்தம் கேட்கக்கூடிய ஒரு நாடாக உருவானதில் நெதன்பாகுக்கு ஒரு தலைமையான பங்கு இருக்கிறது. நெதன்பாகை பொறுத்த மட்டில் இஸ்ரேலுக்கு அவர் ஒரு பெரிய தலைமையாக விளங்கினார் என்பதில் மாற்று கருத்தல்ல. ஆனால் இஸ்ரேல் போர் சத்தத்திற்குள்ளே வாழக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி வைத்ததில் நெதன்பாகுக்கு ஒரு முதன்மையான களம் இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ஈரானை பொறுத்த மட்டில் ஈரான் தாங்கள் அழிக்க வேண்டும் என்று பட்டியலிட்டிருக்கக்கூடியவர்கள் பட்டியலில் நெதன்பாகுக்கு பிரதானமான ஒரு பேர், அதாவது அவருடைய பேர் முதன்மையாக இருக்கிறது என்ற செய்தியும் இருக்கிறது. எப்படி ட்ரம்ப் அவர்களுடைய பெயரை முதன்மையாக எடுத்து வைத்திருக்கிறார்களோ அதுபோல இஸ்ரேலுடைய அதிபராக இருந்த நெதன்பாகுவுடைய பெயரையும் அவர்கள் முதன்மையாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஹிஸ்புல்லா அமைப்பை சார்ந்தவர்கள் தாங்கள் போட்டு இருக்கக்கூடிய பட்டியலில் இவர்கள் இருவருடைய பெயரையும் முதன்மைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். அதனால்தான் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், என்னை தாக்கி அழிப்பதற்கான ஒரு களத்தை ஈரான் எடுப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது.
நான் என்னுடைய உயிர் இழப்பதை குறித்தெல்லாம் அச்சப்படவில்லை. மரணம் எனக்கு வருவதை குறித்தும் நான் பயப்படவில்லை. ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான தளங்களையும் இராணுவத்தையும் நாங்கள் அழித்து விட்டோம். எனவே இப்பொழுது ஈரான் ஒன்றுமில்லாத ஒரு எலும்புக்கூடுதான். அவர்கள் தாக்கி நான் அழிந்தால் கூட கவலை இல்லை. ஆனால் நான் அழிந்து போனால் கூட ஈரானில் ஒருவர் கூட உயிரோடு இருப்பதற்கான களம் இல்லாத ஒரு சூழல் உருவாகும். அதற்கான ஒரு களத்தை எங்களுடைய இராணுவத்திடம் நான் அதற்கான ஒரு சூழலையும் அதற்கான ஒரு திறமையும் எங்கள் இராணுவத்திடம் நான் கட்டமைத்து விட்டேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்படி என்றால் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு கொலை மிரட்டல் இருக்கிறது என்பதைப் போல நெதன்யாகு அவர்களுக்கும் ஈரான் கொலை மிரட்டலை வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். அதற்கு அவர்கள் குறிப்பிடக்கூடிய காரணம் என்னவென்றால், எங்கள் நாட்டின் முக்கியமான தலைவரை அழித்ததில் மிக முக்கிய காரணமாக இருந்தது நெதன்யாகுவும் இஸ்ரேல் இராணுவம் தான். எனவே அதற்கு நாங்கள் பழி தீர்க்காமல் ஓய மாட்டோம் என்று மிக அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலின் புரட்சிகார அமைப்பு இதை குறித்து தங்களுடைய இரகசிய பகிர்வுகளில் இதை குறித்து அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளும், இதனை மொசட் போன்ற உளவு பிரிவுகள் எடுத்துக்கொண்டு இதற்கான தகவல்களை அந்த உயர்மட்டத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது என்ற செய்திகளும் நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே ஒரு அச்சமான நிலைப்பாட்டோடு தான் நெதன்யாகுவுடைய வாழ்வியல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் உண்டு. இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு குறிப்பிட்ட செய்திகளும் பேசப்பட்டது. நெதன்யாகு உயிரோடு இல்லை, அவரை போல தோற்றம் உடையவரை வைத்துதான் இப்பொழுது இஸ்ரேல் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்ற செய்திகளும் எடுத்து வைக்கப்பட்டதுண்டு. அதுபோல நெதன்யாகு தாக்குதலில் காயமடைந்தார் என்றும் அவர் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் அப்பொழுது பரவலாக பேசப்பட்டதுண்டு. இவைகளை குறித்த செய்திகள் எல்லாம் கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு ஊடகங்களில் பிரதானமாக பேசப்பட்டு இருந்தன. தற்பொழுது இஸ்ரேலை பொறுத்தமட்டில் தேர்தல் களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இந்த தேர்தல் களத்தில் யார் வெற்றி பெறுவார் என்பது இப்பொழுது குதிரை கொம்பாகத்தான் இருக்கிறது. காரணம், இஸ்ரேலில் நான் முன்பு குறிப்பிட்டது போல இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பலர் நெதன்யாகு மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறார்கள். காரணம், ஒரு சமாதான நாடாக இஸ்ரேல் பயணிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒருவர் ஒட்டுமொத்தமாக ஒரு போர் சார்ந்த களங்களையே இந்த 4 வருடத்திலும் அவர் கையில் வைத்து கொண்டார் என்கின்ற குற்றச்சாட்டை பலர் எடுத்து வைக்கிறார்கள். எனவே மக்களுடைய வாக்கு நெதன்யாகுவுக்கு முன்புக்கு கிடைத்தது போல பெருவாரியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. அதே வேளையில் நெதன்யாகு வெற்றி பெறுவதற்கான ஒரு களமும் அமையலாம் என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கின்றன. எதுவாக இருந்தாலும் மாற்றத்திற்கான அரசியல் களத்தை நோக்கி இஸ்ரேல் நகர்வதற்கான ஒரு சூழல் அமைந்தால் அது நெதன்யாகுவுடைய அந்த அரசியல் களம் ஒரு முடிவை எழுதக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை வைக்கிறார்கள். நன்றியுடன் இன்பா.